ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள ஃபஸ்ட் யூனிட்டில் 2வது லெசன் தான் பார்க்க போகிறோம். பாதுகாப்பாக இரு. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பது? கண்காட்சியில் மலரும் அவள் அம்மாவும். மலரும் அவங்க அம்மாவும் கண்காட்சிக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் 2வது பிக்சரில் பாருங்கள், அவள் வந்து அந்த பலூன் அந்த கடையெல்லாம் பார்த்து அவள் மட்டும் தனியாக வந்துடுறா. அவங்க அம்மா வந்து பின்னாடி நிற்கிறாங்க. அவள் அப்படியே கடையை பார்த்துட்டு வந்ததில் அவங்க அம்மாவை தொலைச்சிட்டா. அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பிக்சரில் கேட்குறா பாருங்கள். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஸ்கூலில் அவங்க ஆசிரியர் வந்து பாதுகாப்பு படிநிலைகளை பற்றி சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து போலீஸ்கிட்ட போகணும். அவளும் அப்படி தான் போலீஸ்கிட்ட போகிறா. போலீஸ் வந்து அவங்க அம்மா கூட அவளை சேர்த்துட்டாங்க. இப்போது அந்த பாதுகாப்பு படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் தொலைஞ்சிட்டிங்க அப்படின்னா அழுதுட்டு அங்கேயும் ஓடாமல் அங்கே நின்றுட்டு போலீஸ் வந்து பக்கத்தில் இருக்காங்களான்னு பார்க்கணும். இருந்தாங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட போகணும். இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க பெரியவங்க யார்கிட்டையாவது போயிட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட சொல்லலாம். உங்களுக்கு நம்பர் தெரியல அப்படின்னா உதவி எண் வந்து 1098 இல்லைன்னா 14417 இந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா நம்பரே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த நம்பரை சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அம்மா கூட சேர்ந்துடலாம். ஓகேவா? இதுதான் பாதுகாப்பு படிநிலை. அந்த 1098ம் 14417 நம்பருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி சும்மா விளையாட்டுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஏதாவது ஆபத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. அடுத்தது பாருங்கள், நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள். நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்? அதாவது நிறைய கூட்டமாக இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் நீங்கள் கவனமாக உங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டே போகணும். தனியாக போனீங்கன்னா தொலைஞ்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கடற்கரை, அதாவது பீச்சுக்கு போகும்போது, ரயில் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன், வேறு சில இடங்களின் பெயர்களை குறிப்பிடுக. நம்ம வேறு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்ன்ட்டு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. பேருந்து நிலையம் அதாவது பஸ் ஸ்டாண்ட், கண்காட்சி, கோவில் திருவிழா, பொருட்காட்சி, இங்கெல்லாம் ரொம்ப மக்கள் கூட்டமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது செய்து கற்போம். உங்கள் வீட்டு முகவரி, பள்ளி முகவரி ஆகியவற்றை எழுதுக. அதாவது உங்களோட வீட்டு அட்ரஸும் ஸ்கூல் அட்ரஸும் எழுத சொல்லியிருக்காங்க. மாணவரின் பெயர், உங்களோட பேர் எழுதணும். அதுக்கப்புறமா பெற்றோர் அல்லது பாதுகாவலின் பெயர், உங்களோட பேரண்ட்டோட நேம் எழுதணும். அடுத்து கதவு எண், தெரு, உங்களோட டோர் நம்பரும் உங்களோட தெரு பேரும் எழுதிட்டு, அடுத்தது நீங்கள் எந்த கிராமம் இல்லைன்னா எந்த நகரம் அப்படின்ட்டு எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மாவட்டம் அதாவது என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு எழுதிட்டு அதோட பின்கோடும் எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பேரண்ட்ஸோட 2 நம்பர் எழுதணும். ஓகேவா? அடுத்தது பள்ளி முகவரி, நீங்கள் படிக்கிற ஸ்கூலோட அட்ரஸை எழுதணும். மாணவரின் பெயர், உங்களோட பேர் எழுதணும். அடுத்து நீங்கள் என்ன கிளாஸ் என்ன செக்ஷன் எழுதணும். அடுத்து உங்கள் ஸ்கூல் பேர் எழுதணும். அதுக்கப்புறம் அது என்ன கிராமம் இல்லைனா நகரத்தில் இருக்கோ அதோட பேர் எழுதணும். அப்புறம் என்ன மாவட்டம்னு எழுதணும். அதுக்கப்புறமா அதோட பின்கோட், அப்புறமா உங்கள் பிரின்ஸ்பலோட ஃபோன் நம்பர், அப்புறமா உங்கள் கிளாஸ் டீச்சரோட ஃபோன் நம்பர், இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், உங்கள் வீடு பள்ளி முகவரியுடன் 2 அடையாள அட்டைகளை தயார் செய்க. அதாவது இப்போ நம்ம மேலே எழுதணும்ல வீட்டு முகவரியும் பள்ளி முகவரியும், இதே மாதிரி 2 அட்டையில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒன்றை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் பேக்லேயும் இன்னொன்று வந்து நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பகிர்க. அதாவது இதை வந்து நீங்கள் சொல்லணும் உங்கள் கிளாஸில் உங்கள் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர், அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் ஸ்கூல் அட்ரஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய நீங்கள் யாரை வந்து பெரியவங்களில் நம்புவீங்க, உங்கள் பாட்டி தாத்தாவா அந்த மாதிரி யார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். அடுத்தது குழந்தைகளின் உதவி எண்,
அதாவது நம்ம 2 படித்தோம்ல, என்னென்ன நம்பர் அதையும் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ்க்கு முன்னாடி போய் நின்று சொல்லணும். 1098 14417 அப்படி தானே? இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லணும். அடுத்தது பாருங்கள், வெவ்வேறு நிகழ்வுகள் வெவ்வேறு உணர்வுகள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். கண்காட்சியில் காணாமல் போனபோது மலர் எவ்வாறு உணர்ந்தாள்? அதாவது கண்காட்சியில் வந்து மலர் தொலைஞ்சு போயிட்டால, அப்போ வந்து அவள் எப்படி ஃபீல் பண்ணா? ஆன்சர் வந்து பயம், குழப்பம். உதவி கேட்ட பொழுது மலர் எவ்வாறு உணர்ந்தாள்? ஒருத்தவங்கள்ட்ட போய் அவள் ஹெல்ப் கேட்கும் போது அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும்? விடை வந்து துணிவு. மலர் தன் தாயை கண்டுபிடித்த பொழுது எவ்வாறு உணர்ந்தாள்? அவள் அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சோன்னே அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகுச்சு? விடை மகிழ்ச்சி. சில உணர்வுகள். நாம் முக பாவனை மூலம் உணர்வை வெளிப்படுத்த முடியும். நம்மளுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மூலியமாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வெளியே காட்ட முடியும், அப்படி தானே? என்னென்ன முக ரியாக்ஷன்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். துணிவு, மகிழ்ச்சி, சோகம், பயம், கோபம், குற்ற உணர்ச்சி, குழப்பம், வெட்கம், வியப்பு. அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். மலர் எவ்வாறு உணர்கிறாள்? முக பாவனையை வரைக. அதாவது ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், அவள் வந்து கலர் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அப்பா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அவளுக்கு. அதுக்குள்ளே முக பாவனை பாருங்கள், மகிழ்ச்சி, வியப்பு. அதை வந்து நீங்கள் வரையணும், ஓகேவா, அந்த சர்க்கிளில். அடுத்த செகண்ட் பிக்சரில் பாருங்கள், மலர் வந்து ஒரு டிராயிங்கை போயிட்டு அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட காமிக்கிறா. அதுக்கும் மகிழ்ச்சி, வியப்பு அப்படின்றத நீங்கள் வரையணும். அடுத்தது பாருங்கள், அவள் வரைஞ்ச பிக்சரை வந்து இன்னொருத்தி கிழிச்சிட்டா. அப்போ அவள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா? சோகமாகவும் குழப்பமாகவும் ஃபீல் பண்ணியிருப்பா. அதை வந்து நீங்கள் வரையணும். அடுத்த பிக்சரில் பாருங்கள், அவள் வந்து பயந்து போய் நிற்கிறா. யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவளை பார்த்துட்ருக்காங்க. அப்போது பயம் மற்றும் குழப்பம், ஓகேவா? அதை வந்து நீங்கள் அந்த சர்க்கிளில் கரெக்டாக அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வரையணும். அடுத்தது பாருங்கள், சொல்லையும் முக பாவனையையும் பொறுத்துக. அதாவது எந்தெந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ் கரெக்டோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து குழப்பம், அடுத்த ரியாக்ஷன் வந்து பயம், அடுத்து துணிச்சல்னு அவங்களே மேட்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து 4வதாக இருக்கிற ரியாக்ஷன் வந்து வெட்கம், அடுத்து 5வதாக இருக்கிறது மகிழ்ச்சி, அடுத்து இருக்கிறது சோகம், கடைசியாக இருக்கிறது குற்ற உணர்ச்சி. ஓகேவா? இப்படி கரெக்டாக நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், சொற்களில்லா உணர்வுகள். செயல்பாட்டு நேரம். சொற்களின்றி உணர்வுகளை உங்களால் வெளிப்படுத்த முடியுமா? அதாவது நீங்கள் வந்து வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது. பேசாமல் எதுவுமே சொல்லாமல் உங்களால் உங்களுடைய உணர்வுகள், அதாவது உங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியுமா? முடியும். நீங்கள் வந்து கிளாஸில் வந்து இந்த பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணி காட்டுறா பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிளாஸில் வந்து சவுண்ட் இல்லாமல், அதாவது வாயை திறக்காமல் நடித்து காட்டணும் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு, ஓகேவா? இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி டைம். அடுத்தது உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனையும், அதாவது ஒவ்வொரு உணர்வையும் நீங்கள் வந்து சைலண்ட்டாக நடித்து காட்டணும், ஓகேவா? அதாவது இப்போது ஒருத்தவங்க வந்து பேசலை அப்படின்னாலும் அவங்க என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அப்படி தானே? நம் உடல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை நாம் உணர்கிறோம். நம்மளோட பாடியும் நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துகிறத நம்ம வந்து உணர்வோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வேர்க்கும். அப்போது நீங்கள் வந்து பயப்படுறீங்க. அந்த உணர்வு வரும்போது உங்களோட பாடி வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது? வேர்க்குது. அதைத்தான் சொல்ல வராங்க. அடுத்தது பாருங்கள், மலரின் உணர்வுகளை பாவனை மூலம் செய்து காட்டுக. மலர் வந்து ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன பண்ணுறா? பயப்படுறா. இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு காட்டணும். அடுத்து என்ன பண்ணுறா? சந்தோஷமாக அந்த கிஃப்டை வந்து ஓப்பன் பண்ணி கொண்டு போகிறா, ஹாப்பியாக இருக்கா. தேர்டு பிக்சரில் பாருங்கள், அவள் வந்து பயந்து ஓடுறா. அடுத்து பாருங்கள், மலர் சொல்கிறாள் என்ற விளையாட்டை விளையாடுக. ஒரு குழந்தை உணர்வின் பெயர் சொல்ல பிற குழந்தைகள் அதை பாவனை வாயிலாக செய்து காட்ட வேண்டும். அதாவது மலர் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வோட பேரை சொல்லணும் ஒருத்தர்.
மற்ற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அந்த ரியாக்ஷனை நீங்கள் செஞ்சு காட்டணும், அந்த ஃபீலிங்ஸை உங்கள் ஃபேஸில். ஓகேவா? இப்போ பாருங்கள், மலர் சொல்கிறாள் கோபம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து கோபமாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். மலர் சொல்கிறாள் சோகம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எல்லோரும் சோகமாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அடுத்த பக்கம் பாருங்கள், மலரின் தெளிவு உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். அதாவது அங்கே வந்து ஒரு பூச்செடி வந்து உடஞ்சிருச்சு அவங்க வீட்டில். அவங்க அம்மா வந்து ஆ ஆ அப்படின்னு கத்துறாங்க. அவள் வந்து அச்சச்சோ அப்படின்ட்டு நிற்கிறா. அதாவது அடுத்து பாருங்கள், நான் மிகவும் வருந்துகிறேன் அம்மா. அவள் வந்து ரொம்ப கவலைப்படுறா அந்த பூச்செடி உடஞ்சதுக்கு. அவங்க அம்மா வந்து எதுவுமே அவளை சொல்லலை. ஆனால் அவள் வந்து அவங்க அம்மாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுட்டே, அம்மா நீங்கள் வந்து பயந்துட்டும் கோபமாக இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, மலர் வந்து என்னோட உணர்வை வந்து புரிஞ்சுக்கிட்டா. அதாவது அதுக்கு மலர் சொல்கிறா, நம்ம வந்து கோபப்படும் போது நம்ம பாடி வந்து அதை வந்து வெளிக்காட்டும், அதனால தானே நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட மலர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் வந்து ஸ்கூலில் தாம்மா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், என்னை சுற்றியுள்ள வெவ்வேறு மனிதர்கள். 2 குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள். அதாவது உங்கள் ஃபேமிலியில் உள்ள 2 பேரை வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது 2 பக்கத்து வீட்டுக்காரர்களின் பெயர்கள். அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க பேர் ஏதாவது 2 பேர் எழுதணும். 2 நண்பர்களின் பெயர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 2 பேர் வந்து எழுதணும். உங்கள் யாராவது 2 ஃப்ரெண்ட்ஸோட பேர் எழுதணும். அடுத்து 2 உறவினர்களின் பெயர்கள். அடுத்தது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது 2 பேர் வந்து எழுதணும். அடுத்து 5 அறிமுக மாணவர்களின் பெயர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 5 பேர், அதாவது யார் பேர் வேணால் எழுதலாம். உங்களுக்கு அறிமுக மாணவர்களின் பெயர்கள். அதாவது உங்களுக்கு அறிமுக மாணவர்களுடைய பெயர்கள் எழுத சொல்லியிருக்காங்க. காய்கறி விற்பனையாளர்கள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பழம் விற்பனையாளர், பால் விற்பவர், பூ வியாபாரம் செய்பவர், குப்பைகள் அள்ளுபவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பெயரை எழுதணும். அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். தொடுதல்களை அடையாளம் கண்டு நட்சத்திரங்களுக்கு வண்ணமிடுக. அதாவது இங்கே வந்து தொடுதல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அன்பான தொடுதல் அப்படின்னா பச்சை வண்ணம் தீட்டணும். உதவிக்கான தொடுதல் அப்படின்னா வயலட் கலர் பண்ணணும். மருத்துவ சிகிச்சைக்கான தொடுதல் அப்படின்னா எல்லோ கலர். விருப்பத்திற்கு மாறான அல்லது பாதுகாப்பற்ற தொடுதல் அப்படின்னா ரெட் கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அது என்ன தொடுதல்? அன்பான தொடுதல். அதனால் க்ரீன் கலர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த பையன் வந்து பேண்டேஜ் போட்டுட்ருக்கான் அவனுக்கு. அப்போ அது என்னது? மருத்துவ சிகிச்சைக்கான தொடுதல். அதனால் நம்ம எல்லோ கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், அந்த தாத்தா வந்து அந்த பேத்திக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பாடம். அப்போது அது அன்பான தொடுதல். அதனால் நம்ம பச்சை கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், அந்த பொண்ணு 2 பிள்ளைங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க முடியை பிடிச்சி. அது வந்து விருப்பத்திற்கு மாறான அல்லது பாதுகாப்பற்ற தொடுதல் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம ரெட் கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஒரு அம்மா வந்து ஒரு பாட்டிக்கு ஊட்டி விடுறாங்க. அது வந்து அன்பான தொடுதல் அப்படி தானே? அதனால் நம்ம க்ரீன் கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஒரு டாக்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அது வந்து மருத்துவ சிகிச்சைக்கான தொடுதல் அப்படின்றதுனால நம்ம அது வந்து எல்லோ கலர் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், 2 பசங்க சண்டை போடுறாங்க. அது வந்து பாதுகாப்பற்ற தொடுதல், விருப்பத்திற்கு மாறான தொடுதலில் வரும். அதனால் நம்ம ரெட் கலர் பண்ணுறோம். கடைசியாக பாருங்கள், அந்த பையனுக்கு அவங்க அப்பா வந்து பட்டன் போட்டு விட்றாங்க ஷர்ட்டுக்கு. அது வந்து உதவிக்கான தொடுதல் அப்படின்றதுனால நம்ம வந்து வயலட் கலர் பண்ணுறோம். அடுத்தது 107வது பக்கத்தில் பாருங்கள், செய்து கற்போம். உங்கள் கையின் புறவரியை வரைந்து அதில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மூத்தோர்களின் பெயர்களை எழுதுக. மேலும் அவர்களை பற்றி ஓரிரு தொடர்களில் எழுதுக.
அதாவது உங்கள் கையை வந்து அந்த பேஜில் வச்சு நீங்கள் வந்து அதை அவுட்லைனில் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கை வரைவீங்க. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையான மூத்தோர்களின் பெயர்களை எழுதி அவங்கள பற்றி ஒரு சில தொடர் எழுத சொல்லியிருக்காங்க. நான் வந்து அம்மாவை பற்றியும் ஆசிரியர் பற்றியும் எழுதியிருக்கேன் பாருங்கள். அம்மா என்னை அன்புடன் கவனித்து கொள்கிறார், நல்ல பழக்கங்களை கற்றுத்தருகிறார். ஆசிரியர் எனக்கு கல்வி கற்பிக்கிறார், நல்ல மனிதராக வளர உதவுகிறார். அடுத்த பக்கம் பாருங்கள். பாடல் பாடுவோமா, பாதுகாப்பாக இரு. இந்த பாட்டை இப்போ படிக்கலாமா? வேண்டாம் 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 என்று சொல்லிடு, பாதுகாப்பற்ற தொடுதலை உணர்ந்தால் வேண்டாம் என்று சொல்லிடு, வேண்டாம் என்று சொல்லிடு. ஓடிடு ஓடிடு ஓடிடு, அவ்விடத்தை விட்டு ஓடிடு, உடனடியாக ஓடிடு, உரியவரிடத்தில் சொல்லிடு, நம்பகமானிடத்தில் சொல்லிடு, நம்பகமானவரிடத்தில் சொல்லிடு. அழுதாலும் நீ சொல்லிடு, பயந்தாலும் நீ சொல்லிடு, உதவி கிடைக்கும் வரையிலும் தொடர்ந்து நீயும் சொல்லிடு, நம்பகமானிடத்தில் சொல்லிடு, நம்பகமானவரிடத்தில் சொல்லிடு. யாரும் உதவிடவில்லையா, 10 9 8 144 17 எண்களை நினைவில் வைத்திடு, உதவி உனக்கு தேவைப்பட்டால் உடனே அழைத்து சொல்லிடு, உடனே அழைத்து சொல்லிடு. பாட்டு நல்லா இருந்துச்சா? அடுத்தது பாருங்கள். நீங்கள் வந்து பயந்து போயிருந்தீங்கன்னா, சோகமாக இருந்தீங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாட்டில் கூட நம்ம இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். எந்த நம்பர்? 1098, அப்படி இல்லைன்னா 14417. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். இப்போது இந்த 2 நம்பரும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த நம்பரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த நம்பர் வந்து 24 மணி நேர கட்டணமில்லா உதவி எண்கள். இந்த 2 எண்களுமே 24 ஹார்ஸ்மே, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாகவுமே, அதாவது எப்போ நீங்கள் வேணால் கால் பண்ணலாம். இது வந்து 24 மணி நேரமும் இது வந்து சேவையில் தான் இருக்கும். இது வந்து முக்கியமாக யாருக்காக இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, 18 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க கால் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக இந்த நம்பர் வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு உதவி கேட்குறதுக்காக இந்த நம்பர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து யார் வேணால் கால் பண்ணலாம். உங்களுடைய தாத்தா பாட்டியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் குழந்தைகளுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். ஓகேவா? இந்த நம்பரை வந்து நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கேயாவது காணாமல் போயிட்டீங்க, தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா, இல்லைன்னா உங்களை வந்து யாராவது கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா உங்களை வந்து யாராவது கம்பல் பண்ணி, இந்த பையனை பாருங்கள் செங்கல் தூக்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற வேலையெல்லாம் உங்களை வந்து யாராவது வற்புறுத்தி பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களை சேஃப்டியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது தொலைஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சேர்த்துருவாங்க. ஓகேவா? இதுக்கு தான் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹெல்ப்பெல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். மரியாதை. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். மலர் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறாள். மலர் உன்னால் விளையாட முடியாது. பெண்கள் கிரிக்கெட் விளையாடுவதில்லை. வேண்டவே வேண்டாம், நீ ஒரு பெண். அவளை விளையாட விடுங்கள். அதாவது மலர் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவள் வந்து கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போகிறா. ஆனால் வந்து அங்கே இருக்க பாய்ஸ்லாம், அதாவது பசங்கள்லாம் வந்து நீ வந்து ஒரு கேர்ள், உன்னால் விளையாட முடியாது, உனக்கெலாம் விளையாட தெரியாது, கேர்ள்ஸ்லாம் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இன்னொரு பையனும் சொல்கிறான், வேண்டவே வேண்டாம், நீ வந்து ஒரு பொண்ணு, நீ வந்து விளாடாத அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேர். ஒரு பையன் மட்டும் சொல்கிறான், அவளை வந்து விளாட விடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அதுக்கப்புறம் மலரும் விளையாடுறா. ஒருத்தன் மட்டும் அவனுக்கு வந்து கிளாப் பண்ணி அவனை சீரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். மலர் அருமை, நீ சிறப்பாக விளையாடுற, நீ வந்து ரொம்ப நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளுக்கு கைத்தட்டி அவனை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து கீழே பாருங்கள். ஒரு பையன் வந்து, அதாவது
கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ஒரு பையன் மட்டும் போயிட்டு நானும் இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த கேர்ள்ஸ்லாம் சொல்கிறாங்க, இது வந்து பெண்கள் மட்டும்தான் இது பண்ணணும், ஆண்கள்லாம் வரக்கூடாது, பாய்ஸ்லாம் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு பொண்ணு சொல்கிறான், ஏன் பையனாக இருந்தால் என்ன, அதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அந்த கோலம் போட்டிருக்கதை பாருங்கள், முத்து தான் அந்த வண்ண கோலம் வந்து போட்டிருக்கான், எவ்வளோ அழகாக போட்டிருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி ஒருத்தரை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒவ்வொருவரையும் நம்ம வந்து மதிக்கணும். ஓகேவா? அவங்க வந்து கேர்ளு, அவங்க வந்து பாய் அப்படின்ட்டு நம்ம வந்து மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நம்ம மதித்து நடக்கணும். அடுத்தது பாருங்கள், மரியாதைக்குரிய மரியாதை அற்ற செயல்களை அட்டவணையில் எழுதுக. அதாவது ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து மரியாதைக்குரியது, எது வந்து மரியாதை அற்றது அப்படின்னு பார்த்து நம்ம கரெக்டாக அதில் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேசுவதற்காக கையை உயர்த்துதல். இது வந்து மரியாதைக்குரியது, அதனால் அந்த எல்லோ கலரில் எடுத்து எழுதுகிறோம். அடுத்து, தன்னுடைய முறை வரும் வரை காத்திருக்காமை. அதாவது அவங்களுடைய சான்ஸ் வர வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறது வந்து என்னது, மரியாதை அற்றது. அதில் தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், அனைவரிடமும் பணிவாக பேசுதல். எல்லாரிடையுமே ரொம்ப பொலைட்டாக பேசுகிறது வந்து மரியாதைக்குரியது. அதனால் அந்த எல்லோ கலரில் எடுத்து எழுதுகிறோம். அடுத்து, பிறர் சொல்வதை கேட்டல். மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குறது வந்து என்னது, மரியாதைக்குரியதில் எடுத்து எழுதுகிறோம். அடுத்து, பிறர் மீது பொருள்களை எறிதல். மற்றவங்க மேலே திங்ஸை வந்து தூக்கி போடுறது மரியாதையற்ற செயல், அதனால் நம்ம மரியாதை அற்றதில் எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது, பிறரின் பொருட்களை அவர்களை கேட்காமல் பயன்படுத்துதல். மற்றவங்களோட திங்ஸை அவங்கள கேட்காமல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மரியாதை அற்றது. அதனால் நம்ம செகண்ட் காலமில் அதை எழுதுகிறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். படங்களை பார்த்து நீங்கள் தொலைந்து போனால் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள். சரியான செயல்களுக்கு டிக் குறியிடுக. இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் அமைதியாக ஒரே இடத்துல நிற்கிறாவா, அப்படி தானே நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம தொலைஞ்சு போயிட்டா நீங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் ஒரே இடத்துல நிற்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து கரெக்டு, அதனால் நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்து, பெற்றோரை தேடி அனைத்து இடங்களிலும் ஓடுங்கள். அது வந்து தப்பு. நம்ம வந்து தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. ஒரே இடத்துல நின்றுட்டு போலீஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதுதான் தேர்டு பிக்சராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவல்துறை அதிகாரி அல்லது பாதுகாவலரிடம் உதவி கேளுங்கள். அது வந்து கரெக்டு, அதனால் நம்ம டிக் பண்ணுறோம். உதவி செய்ய முன்வரும் புதியவருடன் செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாராவது உங்களுக்கு தெரியாத நபர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஓகேவா? அப்போது அது வந்து தப்பு, அதனால் நம்ம அதில் டிக் போடக்கூடாது. அடுத்து, நம்பிக்கைக்குரிய மூத்தோரிடம் உங்கள் பெற்றோரின் பாதுகாவலரின் அலைபேசி எண்ணை கூறுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய மூத்தோர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் நம்பரை சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உங்கள் அம்மா அப்பா வந்து. ஓகேவா? அப்போ இது கரெக்டு, அதனால் நம்ம அதில் டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், உதவி கேட்கும்போது எதை சொல்லி உதவி கேட்பீர்கள் என்பதை எழுதுக. நீங்கள் வந்து யாருக்கிட்டையாவது போய் ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா என்னட்ட சொல்லி ஹெல்ப் கேட்பீங்க? நான் ஆபத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவுங்கள். நான் தொலைந்து விட்டேன், என் அம்மாவிடம் கூட்டி செல்லுங்கள். அடுத்தது, பாதுகாப்பற்ற தொடுதல் நிகழும்போது செய்ய வேண்டியவற்றை வரிசைப்படி இடுக. யாராவது உங்களை பாதுகாப்பற்ற முறையில் தொட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்பர் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேண்டாம் என்று உரக்க சொல்லுங்கள். சத்தமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து 1 அப்படின்னு போடுறோம். செகண்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் 1 அப்படின்னு போடுறோம். அடுத்தது, உடனடியாக அவ்விடத்தை விட்டு விலகி செல்லுங்கள். வேண்டான்னு சத்தமாக சொல்லிவிட்டு உடனே அந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிடணும். அதில் 2ன்னு போடுறோம் தேர்டு பிக்சரில். அடுத்து பாருங்கள், நம்பிக்கைக்குரிய மூத்தோரிடம் உதவி கேளுங்கள் அல்லது 1098 14417 அழையுங்கள். அதாவது
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1098 இல்லைன்னா 14417க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். படங்களை பார்த்து பாதுகாப்பானது அல்லது பாதுகாப்பற்றது எது என எழுதுக. அதாவது கொடுத்துருக்க படங்களை பார்த்துட்டு எது வந்து பாதுகாப்பானது எது வந்து பாதுகாப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். குடும்ப உறுப்பினரை கட்டிப்பிடித்தல். உங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்களை கட்டிப்பிடிக்கிறது வந்து பாதுகாப்பானது. அதனால் நம்ம பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். செகண்ட் பிக்சர் பாருங்கள். பெற்றோர் முன்னிலையில் மருத்துவர் பரிசோதித்தல். அதாவது உங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து உங்களை செக் பண்ணுறது வந்து பாதுகாப்பானது. அடுத்தது யாராவது உங்களை அடித்தல் தள்ளுதல். யாராச்சும் உங்களை வந்து அடித்து தள்ளி விடுறது வந்து பாதுகாப்பற்றது. அடுத்த பிக்சர் பாருங்கள். யாராவது உங்களின் மறைவான பாகத்தை தொடுதல் வந்து பாதுகாப்பற்றது. அடுத்தது நண்பருடன் கைத்தட்டுதல் வந்து பாதுகாப்பானது. அடுத்தது பாருங்கள். சூழலுக்கேற்ற உணர்வுகளை பொறுத்துக. அதாவது நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் என் நண்பர்களுடன் விளையாடும் போது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படி தானே? அப்போது மகிழ்ச்சிக்கு நம்ம நேராக கோடு போடுறோம். அடுத்தது யாராவது என்னிடம் உரக்க பேசும்போது. யாராவது உங்கள்கிட்ட ரொம்ப சத்தமாக பேசும்போது உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும், அப்படி தானே? அதுக்கு நேராக அப்போ கோடு போடணும். அடுத்தது என் பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாத போது. நீங்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? பயமாக இருக்கும், அப்படி தானே உங்களுக்கு? அப்போது பயம்க்கு நேராக கோடு போடணும். அடுத்தது என் பொம்மை உடைந்த போது. உங்களோட பொம்மை உடஞ்சிச்சின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? சோகமாக இருப்பீங்க, அப்படி தானே? அப்போ நம்ம சோகம்க்கு நேராக கோடு போடுறோம். அடுத்தது நீங்கள் உதவி கேட்கக்கூடியவர்களுக்கு டிக் குறியிடுக. நீங்கள் வந்து யார்கிட்டலாம் ஹெல்ப் கேட்பீங்க? இதில் கொடுத்துருக்கிறதுல அம்மாட்ட கேட்கலாம், அப்பாட்ட கேட்கலாம். சாலையில் செல்லும் புதியவர். ரோட்டில் யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க போனால் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்களா? கேட்கக்கூடாது. அப்போ அதில் நம்ம டிக் போடக்கூடாது. ஆசிரியர். உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், டிக் பண்ணிக்கோங்க. காவல்துறை அதிகாரி, போலீஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்கலாம், அப்போ அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பாருங்கள். நீ எதையும் பகிரக்கூடிய நம்பிக்கைக்குரிய மூத்தோர் இருவரின் பெயர்களை எழுதுக. நீ வந்து எல்லாத்தையுமே நம்பிக்கையாக யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணுற பெரியவங்கள்ட்ட அப்படின்னா யாரை சொல்லுவ? நான் வந்து அப்பாவையும் தாத்தாவையும் எழுதியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களோ அவங்கள எழுதுங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேர், தாத்தா பேர், இல்லைனா உங்கள் அம்மா பேர், அந்த மாதிரி உங்கள் டீச்சர்ஸ் பேர், இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களோ அவங்க நேம் எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். நானே செய்வேன். பின் வருவனவற்றை வகைப்படுத்துக. அதாவது கொடுத்துருக்கிறதுல எது பெரிய இயக்கம் எது நுண் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். புன்னகை செய்தல் இது வந்து நுண் இயக்கம், அதனால் நம்ம அதில் எழுதுகிறோம். மிதிவண்டி ஓட்டுதல் பெரிய இயக்கம். நூல் கோர்த்தல் நுண் இயக்கம். ஓடுதல் பெரிய இயக்கம். எழுதுதல் நுண் இயக்கம். நடனமாடுதல் பெரிய இயக்கம். அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். சொல் வங்கியை பயன்படுத்தி சரியான மூட்டின் பெயரை எழுதுக. மேலேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து இங்கே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தோள்பட்டை மூட்டு. அடுத்து செகண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து முழங்கால் மூட்டு. அடுத்து தேர்டு கொஷின் பாருங்கள். சொல் வங்கியை பயன்படுத்தி கோடிட்ட இடத்தை நிரப்புக. உங்களின் காலை மடக்க டேஷ் டேஷ் உதவுகின்றன. விடை வந்து இடுப்பு மூட்டு, முழங்கால் மூட்டு. உங்களுடைய காலை மடக்கி பாருங்கள், என்னென்ன மூட்டு ஹெல்ப் பண்ணுது? இடுப்பு மூட்டும் முழங்கால் மூட்டும். அடுத்தது உங்கள் கை எல்லா திசைகளிலும் இயங்க டேஷ் உதவுகிறது. விடை தோள்பட்டை மூட்டு. அடுத்தது கழுத்தை இயக்கும்போது டேஷ் உதவுகிறது. விடை கழுத்து மூட்டு. அடுத்த பக்கத்தில் 4வது கொஷின் பாருங்கள். சரியான தோற்ற அமைவிற்கு டிக் குறியும் தவறான தோற்ற அமைவிற்கு கிராஸ் குறியும் இடுக.
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள், அவன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் தான் உட்காந்துருக்கான். அப்போ வந்து சரியான தோற்ற அமைவு, அதனால் அதை நம்ம டிக் பண்ணணும். செகண்டு பார்த்திங்கன்னா, அந்த பையன் வந்து நின்றுக்கிட்டே அப்படி குனிஞ்சு தூக்காமல் கரெக்டாக உட்காந்து தூக்குறான். அப்போ அதுவும் கரெக்டான தோற்ற அமைவு தான், அதனால் நம்ம அதையும் டிக் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அவன் வந்து நின்றுக்கிட்டே அந்த பேகை வந்து தூக்குறான். அது வந்து தப்பு, அதனால் நம்ம கிராஸ் போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காராமல் சாஞ்சிட்டு லைட்டாக உட்காந்துருக்கான். அப்போது அது தவறு, அதனால் நம்ம கிராஸ் போடுறோம். அடுத்தது பாருங்கள், பாதுகாப்பான தொடுதலுக்கு பச்சை வண்ணமும் பாதுகாப்பற்ற தொடுதலுக்கு சிவப்பு வண்ணமும் இடுக. இதில் கொடுத்துருக்கிறதுல பாதுகாப்பான தொடுதலுக்கு நீங்கள் வந்து க்ரீன் கலரும், பாதுகாப்பற்ற தொடுதலுக்கு ரெட் கலரும் கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை தான் கட்டி பிடிக்கிறா. அது வந்து பாதுகாப்பான தொடுதல், அதனால் நம்ம பச்சை வண்ணம் கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஒரு புதியவர் வந்து அந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறாங்க. அது வந்து பாதுகாப்பற்ற தொடுதல், அதனால் சிவப்பு கலர் வந்து நம்ம கலர் பண்ணணும். அடுத்தது 2 நண்பர்கள் வந்து அவங்க வந்து கையடித்து விளாட்றாங்க. அது வந்து பாதுகாப்பான தொடுதல், அதனால் நம்ம பச்சை வண்ணம் தீட்டுறோம். அடுத்தது உங்கள் அம்மா முன்னாடி டாக்டர்ஸ் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறது வந்து பாதுகாப்பான தொடுதல், அதனால் அதை வந்து நம்ம க்ரீன் கலரில் கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், வாய்மொழி வினாக்கள். இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் வாயால் சொன்னால் கூட போதும், எழுதணும்னு தேவையில்லை. நீங்கள் செய்யும் எவையேனும் 2 நுண் இயக்கங்கள் குறித்து கூறுக. நீங்கள் செய்கிறதுல ஏதாவது 2 நுண் இயக்கங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கைகளை தட்டுதல், பொத்தான் போடுதல், அதாவது கிளாப் பண்ணுறது, ஸ்விட்ச் போடுறது, இதெல்லாம் தான் நுண் இயக்கங்கள். அடுத்தது, உங்களை பாதுகாப்பற்ற முறையில் யாராவது தொட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது உங்களை பாதுகாப்பற்ற முறையில் யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உதவி கேட்பேன், அந்த இடத்தை விட்டு செல்வேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து ஆன்சராக சொல்லணும். அடுத்தது ஆக்டிவிட்டி பாருங்கள், செயல் திட்டம். உங்கள் படத்தை குச்சி படமாக தாளின் நடுவில் வரைந்து உங்களின் நம்பிக்கைக்குரிய மூத்தோர்களின் படங்களை சுற்றிலும் வரைந்து பெயர்களை எழுதுக. அவர்களை குறித்து எழுதுக. அதாவது ஒரு A4 ஷீட்டோ ஒரு பேப்பரோ எடுத்துகிட்டு அதில் நடுவில் வந்து உங்கள் படத்தை வந்து குச்சி படம் மாதிரி வரைஞ்சிட்டு அதை சுற்றி உங்களுக்கு நம்பிக்கையான மூத்தோர்கள் யாரோ அவங்க படங்களெல்லாம் சுற்றி வரைஞ்சி அவங்கள பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.